போன வருஷம் நான் மீட் பண்ணேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சொல்லிட்டு என்கிட்ட ஆப் லோனு பேங்க் லோன்லாம் போட்டு தர சொல்லி 15 lakhs என்கிட்ட வாங்கிட்டாரு. பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு தான் சொன்னார். அவருக்கு எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் வந்து பிஸ்னஸ் லாஸ் நான் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ வரைக்கும் அவர் ஒரு இஎம்ஐ கூட கட்டல இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த செப்டம்பர் மாதம் வந்து என்னை தனியாக கூப்பிட்டு போய் ஏதோ என்ன கலந்தாருன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாரு. அதுக்கு நான் ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவே வந்து பிளாக் பண்ணிட்டாரு என்ன. ஸோ அதுக்கப்புறம் ஆல் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு. 76,000 என்னால் கட்ட முடியல சார். பீயிங் ஹானஸ்ட், என்னால் கட்ட முடியல. நானே கடன் வாங்கி தான் கட்டிட்டு இருக்கேன். இப்போ நான் கடன் கொடுத்தவங்களுக்கு நானும் கொடுக்கணும்ல. ஸோ ஐ மீன் டு ட்ரபிள். ஆமாம், நான் அவங்க வீட்டுக்கு February 1 போனப்போ அவங்க அம்மா என்னை அடித்தாங்க. அவங்க அப்பா வந்து தகாத வார்த்தைகளால் என்னை பேசினாங்க. பேசி வெளியே போங்க, காசுலாம் தர முடியாது, அந்த மாதிரிலாம் ரொம்ப இழிவாக பேசினாங்க. ஏன்னா அவங்க இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வீட்டுக்கு அவங்களே போய் பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்க்குற மாதிரி பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தும் நிறையா காசு வாங்கியிருக்காங்க.